விஷம் வைத்து மாணவன் கொல்லப்பட்ட விவகாரத்தில் சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் அலட்சியமாக செயல்பட்டதாக கூறி காரைக்காலில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாலமுத்துமணியிடம் கேட்கலாம். பாலமுத்துமணி, தற்போதைய நிலவரம் என்ன? எவ்வளவு கடைகள் அடைக்கப்பட்டிருக்கு? விவரம் என்ன? விஷ்ணு, அதாவது காரைக்காலில் கோட்டுச்சேரி பகுதியில் படித்து வந்த அந்த பள்ளி மாணவன் பாலமணிகண்டன் என்பவருடைய அந்த உயிரிழப்பு பூதாகரமாக வெடித்துள்ளது. குறிப்பாக இந்த மாணவனின் உயிரிழப்புக்கு நீதி கேட்டு தொடர் போராட்டங்கள் வெடித்து வந்த நிலையில் இன்று காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கடைகளும் முழுமையாக மூடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பால் மற்றும் மருந்து கடைகள் தவிர்த்து மற்ற கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கு என்று கூறலாம். இதனால் நகரின் முக்கிய பகுதிகள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்கும் வகையில தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆதரவு தெரிவித்து தனியார் பேருந்துகள் மற்றும் ஆட்டோக்கள் இயங்கப்படவில்லை. இந்த போராட்டத்துக்கு தற்பொழுது காரைக்கால் போராளி குழுக்கள் முன்னெடுத்து இந்த காரைக்கால் பகுதியில் முழு அடைப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இந்த அழைப்பை ஏற்று அனைத்து கடைக்காரர்களும் தற்பொழுது இந்த கடையடைப்பில் ஈடுபட்டிருக்கார்கள் என்று கூறலாம். குறிப்பாக இந்த பள்ளி மாணவன் உயிரிழந்த விவகாரத்தில் மருத்துவர்கள் உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்கவில்லை என்று இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துதான் தற்பொழுது இந்த முழு கடையெடுப்பு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதாவது இந்த பள்ளி மாணவனோட உயிரிழப்பு இந்த அந்த பள்ளி மாணவனோட சக மாணவி ஒருவரோட தாயாக தான் இவருக்கு உயிர் வச்சு கொண்டிருக்காங்க. அந்த தாய் சகாராணி விக்டோரியா கைது செய்யப்பட்டு சிறைய அடைக்கப்பட்ட நிலையில இந்த அரசு மருத்துவமனையில உடனடியாக சிகிச்சை அளிக்கவில்லை. மேலும் இந்த மருத்துவர்கள் அலட்சியம் காட்டி தற்பொழுது அந்த மாணவர்களோட சுமார் 20 மணி நேரத்துக்கு மேல உரிய சிகிச்சை அளிக்கப்படாம காலம் தாழ்த்திருக்காங்க. இதனாலே அந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு என்று குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் இந்த செவிலியர் ஊழியர்களாம் பணியிடை நீக்கம் செய்யணும், அந்த மருத்துவனோட உயிரிழப்புக்கு காரணமா இருந்த செவிலியர் ஊழியர் பணி நீக்கம் செய்யணும் இந்த கோரிக்கை வலியுறுத்திட்டாங்க. குறிப்பாக காரைக்கால் மாவட்டத்துல பணியமர்த்தப்பட்டு பணி நிறுவல் காரணமாக டெப்டேஷன் என்று சொல்லக்கூடிய பணி நிறுவல் காரணமாக புதுச்சேரி மாநிலத்தில் வேலை பார்க்கக்கூடிய பலருக்கு ஊதியம் இங்கு வழங்கப்படுவதாகவும் உடனடியாக திரும்ப காரைக்கால் மாவட்டத்திலே பணியமர்த்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தியும் இப்போ இந்த போராட்ட குழுவினர்கள் தங்களோட இந்த கோரிக்கை வலியுறுத்திட்டாங்க. குறிப்பா சிறப்பு மருத்துவர்கள் உடனடியா இந்த பகுதிக்கு பணியமர்த்தணும். மேலும் காரைக்கால் மருத்துவமனையில் தொடர்ந்து இந்த அவலநிலை நிகழ்வதாகவும் இந்த காரைக்கால் மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் இந்த சீர்கேடு மற்றும் அரசு மருத்துவமனை மேம்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. குறிப்பா தற்பொழுது நடைபெறும் இந்த கடையெடுப்பு போராட்டத்துல மீன் கடைகள் மட்டுமல்லாமல் இந்த துறைமுகத்திலிருந்து மீன் விற்பனை நிறுத்தப்பட்டிருக்கு. இதனால் முக்கிய பிரதான சாலைகள் அனைத்து வெறுப்போடு காணப்படுகிறது. மேலும் மருத்துவனோட அந்த உயிரிழந்த சிறுவனோட உயிரிழப்புக்கு உரிய நீதி கிடைக்கணும். அதே போல அந்த உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்துக்கு நிவாரணம் வழங்கணும். மேலும் அரசு பணி வழங்கணும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. இந்த முன்வச்சு தற்பொழுது இந்த போராட்டத்தை நடத்தி வருது காரைக்கால் போராட்ட குழுவினர்கள். இந்த போராட்ட குழுவினர்கள் நகரின் பல்வேறு பகுதிகளில் கருப்பு சட்டை அணிந்து தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். மேலும் முக்கியமாக இந்த கடையெடுப்பு போராட்டம் திருநள்ளாறு, திருமலராயன்பட்டினம், கோட்டுச்சேரி, நிரவி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் முழுமையாக ஒரு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் அஸ்வாதி சம்பவம் எதுவும் நிகழாமல் தடுக்கும் பொருட்டும் தற்பொழுது காவல்துறையில் பணியமர்த்தப்பட்டிருக்கின்றனர். அது தவிர தற்பொழுது நகரின் முக்கிய பகுதிகள் வெறிச்சோடு காணப்படுகிறது. மக்களும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார்கள். இந்த மாணவர்களின் உயிரிழப்பு சம்பவத்துக்கு உரிய நீதி கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும். குறிப்பாக இந்த காரைக்கால் போராட்டத்தை முன்னெடுத்து உள்ள இந்த பட்சத்தில் தொடர்ந்து இந்த அவலநிலை நீடித்தால் தொடர் போராட்டம் நிலவும் எனவும் புதுச்சேரி அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளன. விஷ்ணு, நன்றி பாலமுத்துமணி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.